நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்கரா மருத்துவமனை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா, கண்டிப்பா இந்த சேனல்ல இருக்கிற பிளேலிஸ்ட்ல போய் ஃபிஸ்டுலா அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்ட செலக்ட் பண்ணி, அதில ஆல்மோஸ்ட் ஒரு 25 டூ 30, 35 வீடியோஸ் இருக்கும். எல்லா வீடியோஸையுமே பாருங்க. இத பத்தின எல்லா டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேள்விகளா கேளுங்க. தொடர்ந்து அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். பவுத்திரம் ட்ரீட்மென்ட்க்கு போன உடனே, பவுத்திரம் சர்ஜரி பண்ண உடனே, "அதெல்லாம் பண்ணிக்காதீங்கப்பா. எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரு இத பண்ணிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு மோஷன் போறது கண்ட்ரோலே இல்லாம போயிருச்சு." அப்படின்னு நெறைய பேரு தப்பா கைட் பண்ணுவாங்க. இதுக்காக என்ன ரீசன் அப்படின்னா சில சென்டர்ஸ்ல, சில தருணங்கள்ல, ஏதாவது ஒரு நான் மெடிக்கல் சென்டர்லயோ, ஒரு வேற மாரியான ஒரு நேட்டிவ் ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு இருக்கிற சென்டர்ஸ்லயோ, எக்ஸ்டர்னல் ஸ்பின்க்டர் ஆசன வாய நம்ம கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய தசைகள ஏதோ ஒரு சூழ்நிலையில் இன்ஜூர் பண்ணியிருக்கலாம். அந்த மாரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் மட்டும் தான், ஆசன வாயில நம்மளுக்கு கண்ட்ரோல் இல்லாம மோஷன் போயிட்டு இருக்கு. ஆனா, நம்ம ஃபிஸ்டுலானா என்ன? எதனால வருது? என்ன டைப் ஆஃப் ஃபிஸ்டுலா? எந்த சென்டர் பெஸ்ட் சென்டர்? அங்க போய் உட்கார்ந்து அந்த சர்ஜனோடைய எக்ஸ்பெர்டைஸ் எவ்வளவு இருக்கு? எவ்வளோ சர்ஜரிஸ் பண்ணியிருக்கிறாங்க? என்ன மாரியான சர்ஜரி நம்மளுக்கு பண்ணணும்? எல்லாமே நம்ம கிளியரா தெரிஞ்சிருந்தோம்னா, இந்த காம்ப்ளிகேஷன் 100% கிடையாதுங்க. 200% வரவே வராது. ஃபிஸ்டுலா சர்ஜரி பண்ணிக்கிட்டவங்களுக்கு எக்காரணம் கொண்டும் ஆசன வாயில உங்களுக்கு அந்த கான்டினன்ஸ் போகவே போகாது. அந்த பயம் கண்டிப்பாக யாருக்கும் ஃபிஸ்டுலா பத்தின நெறைய விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட்டாக பேசியிருக்கிறோம். கண்டிப்பா பிளேலிஸ்ட்ல இருக்கிற ஒரு 25 டூ 35 வீடியோஸ் கம்ப்ளீட்டா ஃபுல்லா பாருங்க. அதில இருக்கிற டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆகலைன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேள்விகளா கேளுங்க. கம்பல்சரி அத பத்தி தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.